அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சீரியல் கில்லரோட கதை. 2008வது வருஷம் டெல்லியோட பரபரப்பான தெருக்கள்ல, குறிப்பா ஏழைகள் வாழற பகுதியில ஒரு மர்ம நிழல் உலாவ ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற குழந்தைங்கள குறிவைக்குது. சாக்லேட், பிஸ்கட், சில சமயம் ரூ. 10, ரூ. 20 இதையெல்லாம் காட்டி அந்த பிஞ்சு மனசுகளோட நம்பிக்கைய ஈஸியா வாங்குது. பெற்றோர்கள் உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என் பையன் வெளிய விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா, அந்த நிழல் அவங்கள எப்பவுமே திரும்பி வர முடியாத ஒரு இருட்டு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இது ஒரு குழந்தை, 2 குழந்தை காணாம போன கதை இல்ல. கணக்கு 1, 2, 10, 20ன்னு தாண்டி 30யும் தாண்டுது. டெல்லி போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்ஸிங் கேஸ்ன்னு ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா, கொஞ்ச நாள்ல அது கொடூர கொலையா மாறுது. பட் கொலையாளி யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. யார் அவன்? ஏன் இத பண்றான்? எப்படி பண்ணான்? ஒரு தடயம் கூட இல்ல. ஒரு கோஸ்ட் மாதிரி சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். போலீஸ் நெருங்கும்போது காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சர்றான். 1 வருஷம், 2 வருஷம் இல்ல. 7 வருஷம் இது தொடருது. யோசிச்சு பாருங்க. 7 லாங் இயர்ஸ். டெல்லியையே ஒருத்தன் நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கான். இது வெறும் கதையோ, கிரைம் ரிப்போர்ட்டோ இல்ல. நாம அந்த சைக்கோ கில்லரோட மைண்டுக்குள்ள நம்ம செய்யப் போற ஒரு பயணம். போலீஸ் அவன் எப்படி ஏமாத்துனான்? அவனோட அடுத்த டார்கெட் யாரா இருந்தாங்க? இன்னைக்கு அந்த நிழலோட முகத்திரிய கிழிக்கலாம். இந்த த்ரில்லிங்கான பயணத்துக்கு நீங்க தயாரா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல் பகிர்வுக்காக மட்டும் தான் உருவாக்கப்பட்டது. இது குற்றவியல் சம்பவங்களையோ அல்லது அந்த நபர்களையோ புகழ்வதற்காக இல்ல. இங்க பிரசன்ட் பண்ணியிருக்க எல்லா தகவலுமே பொது இடத்துல கிடைக்கிற தகவல் தான். வாங்க ஆரம்பிக்கலாம். ரைட். அந்த நிழல பத்தி பார்த்தோம். அந்த நிழலோட முதல் வேட்டை எப்படி இருந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம டைம் மெஷின்ல ஏறி 2008வது வருஷத்துக்கு போகலாம். டெல்லியில இருக்கிற பேகம்பூர் ஏரியா. ரொம்ப கிரவுடடான, ஏழை மக்கள் நிறைஞ்ச ஒரு இடம். அங்க வாழ்ற மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் தான். அந்த மாதிரி ஒரு ஏரியால பசங்க தெருவுல விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சகஜம். அன்னைக்கும் அப்படித்தான். 6 வயசான ஒரு சின்ன பொண்ணு அவளோட வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தா. அவளோட அப்பா, அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு போயிருக்காங்க. சாயங்காலம் வந்தாதான் கஞ்சி. அப்பதான் நம்ம வில்லன் அந்த இடத்துக்கு வரான். அவன் பார்க்க ரொம்ப சாதாரணமா ஒரு காமன் மேன் மாதிரி தான் இருக்கான். அவன் அந்த குட்டி பொண்ண ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கான். சுத்தி யாரும் இல்லாத சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அன்பார்ச்சுனேட்லி சூழ்நிலை அன்னைக்கு அவனுக்கு சாதகமா அமையுது. அந்த பொண்ணுகிட்ட மெதுவா போறான். ரொம்ப அன்பா, பாசமா பேசுறான். "உனக்கு பசிக்குதா?" அப்படின்னு கேட்டுட்டு கையில வச்சிருக்க பிஸ்கட் பாக்கெட்ட காட்டுறான். அந்த பிஞ்சு மனசுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையோட கண்ணு அந்த பிஸ்கட் மேல தான் இருந்தது. "வரியா? உனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கித் தரேன்" அப்படின்னு சொல்லி கையில ஒரு ரூ. 10 நோட்டையும் கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு ஒரு நிமிஷம் யோசனை. ஆனா, அந்த சாக்லேட் ஆசை அவளோட மைண்ட்ல இருந்த சின்ன பயத்தையும் மறங்கடிச்சிருச்சு. அவன் மேல எந்த சந்தேகமும் வரல. ஏன்னா, அவன் ஒரு அங்கிள் மாதிரி ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டான். அந்த பொண்ணு மெதுவா அவன் கைய பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்குது. தெருவுல விளையாடிட்டு இருந்த மத்த பசங்க கூட இத பெருசா கவனிக்கல. அவங்களுக்கு அவங்கவங்க விளையாட்டு முக்கியம். சாயங்காலம் ஆச்சு. கூலி வேலைக்கு போன அம்மா, அப்பா வீட்டுக்கு வராங்க. பட் அவங்க பொண்ண காணோம். சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பக்கத்து வீட்ல கேட்கறாங்க. நைட்டு முழுக்க தேடியும் பொண்ண கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் குடுக்குறாங்க. போலீஸ் இத எப்படி பார்த்தாங்க தெரியுமா? சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. டெல்லியில இந்த மாரி ஏழை வீட்டு பெண்கள் அப்பப்ப காணாம போறது சகஜம்தான்பா. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து திரும்பி வந்துருவாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. இப்படி சொல்லி பெருசா அந்த கேஸ கவனிக்கவே இல்ல. 2 நாள் கழிச்சு அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த குட்டி பொண்ணோட உடம்பு கிடைச்சது. அந்த உடம்ப போலீஸ் கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கே ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொலை பண்ணியிருக்கான். ஒரு 6 வயசு பிஞ்சு குழந்தை. என்ன தப்பு பண்ணுச்சு? போலீஸ்க்கு அப்பவும் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம், ஏதோ ஒரு வெறிச்செயல் அப்படின்னு தான் தோணுச்சு. இது ஒரு சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க திங்க் பண்ண கூட இல்ல. அந்த முதல் கொலை எந்த பெரிய தடயத்தையும் விட்டுட்டு போகல. அந்த நிழல் ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னோட வேலைய முடிச்சுட்டு மறைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தெரியாது, அது செஞ்ச சின்ன சின்ன தப்புகள் தான் பின்னாடி அத காட்டிக் கொடுக்கப் போகுதுன்னு. அந்த முதல் சம்பவம் டெல்லி போலீஸோட ஃபைல்ல ஒரு புது கேஸ் நம்பரா மட்டும் தான் பதிவாச்சே தவிர, வரப்போற பயங்கரத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குமோ அப்படின்னு யாருமே கணிக்கல. முதல் கொலை நடந்து சில வாரங்கள் ஆயிருக்கும். பேகம்பூர்ல இருந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தணிய ஆரம்பிச்ச நேரம் அப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த முறை பேகம்பூர்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு 7 வயசு பையன் காணாம போறான். அதே கதை தான்.
அம்மா, அப்பா வேலைக்கு போயிருக்காங்க. பையன் தெருவுல விளையாடிட்டு இருக்கான். சாயங்காலம் வந்து பார்த்தா ஆள காணோம். மறுபடியும் போலீஸ்ல புகார். இந்த முறையும் இது வேற ஏதோ ஒரு கடத்தல் கேஸ்ன்னு நெனச்சு விட்டுர்றாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு அந்த பையனோட உடலும் அதே மாதிரி ஒரு ஆள் இல்லாத இடத்துல கிடைக்குது. இந்த கொலையும், முதல் கொலையும் செய்யப்பட்டிருக்க விதம் 100% ஐடென்டிக்கல். அதே மாதிரி தப்பா நடந்துக்கிட்டு, அதே மாரி கழுத்த நெரிச்சு. இப்போ போலீஸ்க்கு லைட்டா ஒரு பொறி தட்டுது. இது 2ம் ஒரே ஆளோட வேலையா இருக்குமோ! அப்படின்னு 2 கேஸ் ஃபைலையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுல காமனா இருந்த விஷயங்கள். நம்பர் 1 விக்டிம் ப்ரொஃபைல். 2 பேருமே 6லிருந்து 8 வயசுக்குள்ள இருக்கிற ஏழை குழந்தைகள். அடுத்து லொகேஷன். 2 பேருமே வீட்டுக்கு வெளிய தனியா விளையாடிட்டு இருந்தப்போ காணாம போயிருக்காங்க. 3வது லூரிங் மெத்தட். விசாரிச்சு பார்க்குறப்போ 2 குழந்தைகள் கிட்டயும் கடைசியா ஒரு ஆளு சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தத பார்த்ததா சில பேர் சொல்றாங்க. அடுத்து மோடஸ் ஆப்பரண்டி. 2 கொலைகளும் செய்யப்பட்ட விதம் அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கு. இப்போ தான் போலீஸ்க்கு ஒரு சைக்கோ கில்லர் டெல்லிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானோ! அப்படிங்கிற எண்ணம் வந்தது. பட் இது வெளிய சொன்னா மக்கள் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லி ரொம்ப ரகசியமா விசாரணைய தொடங்குறாங்க. பட் அந்த நிழல் போலீஸுக்கு மேல ஒரு படி யோசிக்குது. போலீஸ் உஷாராகறதுக்குள்ள அது தன்னோட அடுத்த வேட்டைய ஆரம்பிச்சிருச்சு. 3வதா ஒரு கொலை, 4வதா இன்னொரு கொலை. அடுத்தடுத்த மாதங்கள்ல டெல்லியோட புறநகர் பகுதிகள்ல இருந்த குழந்தைகள் காணாம போறதும், அவங்க உடல் கிடைக்கிறதும் தொடர்கதையாகுது. இப்போ இந்த விஷயத்த போலீஸால மறைக்க முடியல. மீடியாவுக்கு நியூஸ் போகுது. டெல்லியில் குழந்தைகளைக் கொல்லும் மர்ம சைக்கோ, நிழல் கொலையாளி அப்படி இப்படின்லாம் சொல்லி பெரிய பெரிய தலைப்புகள்ல செய்தி வர ஆரம்பிக்குது. டெல்லி மக்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் ஆனா எந்த பெற்றோரும் தங்களோட குழந்தைகள வெளிய அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைகள தனியா அனுப்பாம கூடவே போயிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. டெல்லி முழுக்க ஒரு விதமான பயமும், பதட்டமும் பரவுது. போலீஸ் சைடுல பார்த்தா, இப்ப போலீஸ்க்கு அந்த சைக்கோவோட ஒரு தெளிவான பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. முன்னாடி பார்த்த மாதிரி அவன் குறிவைக்கிறது எல்லாமே ஏழை வீட்டு பிள்ளைகள மட்டும் தான். அவன் தாக்குறது பெரும்பாலும் மதிய நேரங்கள்ல. அப்பதானே பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. குழந்தைகள் தனியா இருப்பாங்க. ஸோ, அந்த டெக்னிக். அதேபோல அவன் பயன்படுத்துற ஆயுதம் பாசம், சாக்லேட், பணம், அன்பான பேச்சு. இத வச்சே குழந்தைகள மயக்கி ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். பட் அவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்த தேர்ந்தெடுக்கிறான். ஒரு கொலை நடந்த இடத்துல அடுத்த சில மாதங்களுக்கு அவன் திரும்பி வர்றதே கிடையாது. ஸோ, போலீஸால ஒரு இடத்துல மட்டும் கவனம் செலுத்த முடியல. ஆனா, ஓவராலா இந்த பேட்டர்ன வச்சு போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்றாங்க. ஆனா, அந்த நிழல் ரொம்ப தந்திரமா செயல்படுது. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சச் ஆஸ் விரல் ரேகை, முடி இல்ல வேற எந்த தடயத்தையுமே அவன் விட்டுட்டு போகல. அவன் யாரு? எங்கேருந்து வரான்? எதுக்காக இத பண்றான்? எதுவுமே போலீஸ்க்கு புரியல. ஆரம்பத்துல தனித்தனி வழக்குகளா இருந்ததெல்லாம், இப்போ ஒரே ஒரு ஃபைலுக்கு கீழயே வந்துருது. த ரிப்பர் கேஸ் அப்படின்னு அந்த ஃபைலுக்கு பேர் வைக்கப்படுது. ஒரு கொலையாளி ஒரே மாதிரி பல கொலைகள செய்யும்போது, அவனோட ஒரு சிக்னேச்சர் உருவாகும். இங்க அந்த சிக்னேச்சர் கொடூரமான பாலியல் வன்முறையும், அதுக்கப்புறம் நடக்கிற கொலையும் தான். வேறாஸ் ஒரு வேட்டைக்காரன் தான் இரைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? அதோட பழக்கவழக்கங்கள படிப்பான். அது எங்க போகும், வரும் இதையெல்லாம் கவனிப்பான். சரியான நேரத்துக்காக காத்திருப்பான். நம்ம கதையோட இந்த வில்லன் கூட அதையே தான் பண்ணியிருக்கான். ஆனா, அவனோட பாவம் அந்த அப்பாவி குழந்தைகள். அவனோட முதல் ரூல் எப்பவுமே ஏழைகள் வாழற பகுதியில, அதுவும் நெரிசல் மிகுந்த பகுதிகள தேர்ந்தெடுக்கிறது தான். பட் வாய்? ஏன்னா, அந்த மாதிரி இடங்கள்ல பெற்றோர்கள் பொதுவா கூலி வேலைக்காக நாள் முழுக்க வெளியில இருப்பாங்க. குழந்தைகள கவனிக்க ஆள் இருக்காது. அடுத்து வறுமையில வாடுற குழந்தைகள். சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட ஏங்குவாங்க. ஒரு சாக்லேட், ஒரு பிஸ்கட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாடுற இடத்துல ஒருத்தன் ஒரு குழந்தையோட பேசிக்கிட்டு இருந்தா, யாருமே அத பத்தி பெருசா சந்தேக கூட பட மாட்டாங்க. அந்த கூட்டமே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாரி ஆயிடும். அவன் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தா உடனே வேட்டைய ஆரம்பிக்க மாட்டான். பல நாட்கள் அந்த ஏரியாவ சுத்தி சுத்தி வருவான். அங்க இருக்கிற கடைகள், சந்துகள், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு மென்டல் மேப்பா போட்டு வச்சுப்பான். அவனோட தூண்டில் முன்னாடியே பார்த்ததுதான். ரொம்ப சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். அன்பான பேச்சு. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் அவன் பண்ணான். குழந்தைகளோட பேசி அவங்களோட ட்ரஸ்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் உடனே குழந்தைகள அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போக மாட்டான். சில நிமிடங்கள் அவங்களோட நின்னு பேசி, அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போவான். ரீசன் என்னன்னா, போற வழியில குழந்தைங்க கத்திறக்கூடாது இல்லையா? அதுக்காக. அதேபோல குழந்தைங்க ஒன்ஸ் இவனோட கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க அப்படின்னா, சரி உனக்கு பெரிய சாக்லேட் வாங்கி தரேன், பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மெதுவா அந்த இடத்த விட்டுட்டு கூட்டிட்டு போயிடுவான்.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் குழந்தைகள கூட்டிட்டு போற இடங்கள் எல்லாமே அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாழடைஞ்ச கட்டடங்கள், ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல இருக்கிற புதர்கள், கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க பில்டிங்ஸ் இப்படியெல்லாம். இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போயி அந்த பிஞ்சுகளோட வாழ்க்கைய முடிச்சிருக்கான். அவன் அந்த பிஞ்சுகள கொடூரமான பாலியல் வன்முறையும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, போலீஸ் விசாரணை அப்போ அவன் சொன்ன விஷயம், அவனோட மனநிலை எவ்வளவு மோசமானது அப்படின்னு காட்டுச்சு. அவன் செத்துப்போன அந்த பிஞ்சுகளோட உடம்புகள் கூட நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் நெக்ரோஃபீலியா. இது ஒரு மிக மிக மோசமான மனநோய். இந்த வெறிக்காக தான் அவன் அந்த கொலைகள பண்ணியிருக்கான். சரி, 7 வருஷங்களா அவன் எப்படி தப்பிச்சான்? 7 வருஷமா போலீஸ் கையில சிக்காம இருக்க என்ன காரணம்? அவனோட இந்த ஆன்டி ஃபாரன்சிக் நாலேட்ஜ்ன்னு சொல்றதா, இல்ல எச்சரிக்கைன்னு சொல்றதான்னு தெரியல. அது எப்படி அவனுக்கு பயன்பட்டது? அத வச்சு எப்படி அவன் உஷாரா இருந்தான்? எல்லாத்தையும் குயிக்கா ஒரு தடவ பார்த்துடலாம். முதல்ல நோ எவிடன்ஸ். அவன் எந்த கொலையிலயும் ஒரு சின்ன தடயத்த கூட விட்டு வைக்கல. விரல் ரேகை, முடி, உடைகள்ல இருந்து எந்த ஒரு நூல் அப்படின்னு கிடைக்காத அளவுக்கு ரொம்ப கச்சிதமா எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். 2வது ஜியோகிராஃபி டிஸ்பர்ஷன். அதாவது அவன் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டைல ஃபாலோ பண்ணான். ஒரு கொலை டெல்லியில பண்ணா, அடுத்தது ஹரியானா. அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம்னு தன்னோட வேட்டை களத்த மாத்திக்கிட்டே இருந்தான். இதனால ஒரு மாநில போலீஸால இது ஒரே ஆளோட வேலை தான் அப்படின்னு ஆரம்பத்துல கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கறதுக்குள்ள பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஃபைனலி பிளெண்டிங் இன். அவன் பார்க்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளி மாதிரி தான் இருப்பான். ஒரு பழைய பேண்ட்டு, ஷர்ட்டு, கொலை செஞ்சதுக்கப்புறம் கவலையே இல்லாம நடந்து கூட்டத்தோட கூட்டமா கலந்துக்கிறது. அவன யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவனோட மொற இதுதான். கவனிச்சுக்கோ, குறிவை, பழகு, தனிமைப்படுத்து, தாக்கு, தடயத் தழி, தப்பிச்சு போ. இந்த கொடூரமான ஆனா திட்டமிட்ட செயல்முறை தான் டெல்லிய பல வருஷங்கள் பீதியில வரைய வச்சது. 2008ல ஆரம்பிச்ச இந்த கொலைகளோட எண்ணிக்கை மெதுவா ஆனா உறுதியா ஏறிக்கிட்டே போகுது. 2009 வருது, 2010 வருது. ஒவ்வொரு வருஷமும் டெல்லியிலயும், அத சுத்தி இருக்கிற மாநிலங்கள்லயும் இதே மாதிரி குழந்தைகள் காணாம போற வழக்குகள் பதிவாகிட்டே இருக்கு. போலீஸ் ஒவ்வொரு கேஸையும் ஒரு தனிப்பட்ட வழக்கா தான் பார்க்கறாங்களே தவிர, ஒரு ஜாயிண்ட்டா பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்ல. ஆனா நம்மவெல்ல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ரொம்ப சுலபமா பயணம் பண்ணி, தன்னோட வேட்டைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். டெல்லி, ஹரியானா, யுபி. இந்த 3 மாநிலங்கள் தான் அவனோட முக்கிய வேட்டைக்களமா இருந்திருக்கு. ஒரு மாநிலத்தில கொலை பண்ணிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போறது அவனுக்கு ரொம்ப சுலபமா இருந்திருக்கு. ஏன்னா, அந்த நேரத்தில முன்னாடியே பார்த்தது தான். அந்த 3 மாநில போலீஸுக்கு நடுவுல ஒரு சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. லெட்ஸ் சே டெல்லியில ஒரு குழந்தை காணாம போகுது அப்படின்னா, ஹரியானாவோட போலீஸ்க்கு அது போகவே போகாது. அதேபோல ஹரியானால பதிவான வழக்கு யுபி போலீஸ்க்கு தெரியாது. திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் லூப்ஹோல் அண்ட் ஹி எக்ஸ்ப்ளாய்டட் இட் பெர்ஃபெக்ட்லி. விசாரணையில அவன் சொன்ன வாக்குமூலத்த கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. அவன் மொத்தமா 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள கடத்தி கொலை பண்ணதா கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். ஆனா போலீஸால 15 வழக்குகள்ல மட்டும் தான் அவன தொடர்பு பண்ண முடிஞ்சது. மீதி வழக்குகள், அவங்க பெற்றோர்கள் கதி டில் டுடே அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா இவ்வளவு வருஷங்களா மாட்டாம இருக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. அது கசப்பா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு பேரு தான் அலட்சியம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் குழந்தை காணாம போயிருக்குன்னு சொன்னா, "எங்கேயாவது ஓடி போயிருக்கு வந்துரும்" அப்படின்னு சொல்லி புகாரை எடுத்துக்காம விட்டுருக்காங்க. சில வழக்குகள்ல பெற்றோர்கள் ஏழையா இருந்ததுனால, அவங்களோட புகாருக்கு மதிப்பு கூட குடுக்காம இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல தனித்தனி வழக்குகள், பல காணாம போன குழந்தைகளோட கதைகள். ஒரு பெரிய அதிகாரி கண்ல படுற வரைக்கும் பொழுது படிஞ்ச ஃபைல்களுக்குள்ள தான் எல்லாமே தூங்கிட்டு இருந்திருக்கு. ஒரு எஃபிஷியன்ட்டான அதிகாரி இந்த வழக்குகள்ல இருந்த பேட்டர்ன கவனிச்சதுக்கு அப்புறம் தான், ஓஹோ! இது எல்லாமே ஒரே ஆளோட கொடூரமான வேலை தான் அப்படின்னு சொல்லி அது வெளிச்சத்துக்கே வந்திருக்கு. ஆனா, அதுக்குள்ள இட் வாஸ் டூ லேட். பல உயிர்கள் பறி போயிடுச்சு. அந்த நிழல் எந்த பயமும் இல்லாம தன்னோட அடுத்த இரைய தேடி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, அவன பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில எச்சரிக்கை மணிகள் அடிச்சுது. சில ரெட் ஃபிளாக்ஸ் அப்பவே கவனிக்கப்பட்டிருந்தா பல குழந்தைங்கள காப்பாத்திருக்க முடியும். அது என்ன? ஏன் கவனிக்கப்படல? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ரெட் ஃபிளாக் நம்பர் 1, தப்பிச்சு பிழைச்சவங்களோட வாக்குமூலம். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய, ஆனா ரொம்ப அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அவன் அணுகுன எல்லா குழந்தைகளுமே அவனோட இரையாகல. சில குழந்தைகள் அவனோட பேச்ச கேட்டு பயந்து போய் ஓடி வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் அவன் கைய பிடிச்சு இழுத்தப்போ கத்தி கூச்சல் போட்டு மக்கள் கூட்டத்துக்குள்ள இருந்து தப்பிச்சிருக்காங்க. சில குழந்தைகள் வீட்டுக்கு ஓடி வந்து அழுதுகிட்டே அவன் பெற்றோர்கள்ட்ட நடந்தது சொல்லியிருக்காங்க.
ஒரு அங்கிள் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கைய பிடிச்சு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்துச்சுன்னா, சில பெற்றோர்கள் குழந்தை எதையோ பார்த்து பயந்துருச்சுப்பா. தெருவுல இருக்கிற யாரோ பைத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பெரிய விஷயமா அத பெருசுபடுத்தாம அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. அடுத்து போலீஸோட அலட்சியம். சில பெற்றோர்கள் போலீஸ்ல புகார் கொடுத்த போதும், முன்னாடியே பார்த்தது போல போலீஸ் அது ஒரு சின்ன விஷயமா மட்டும் தான் பார்த்தாங்களே ஒழிய, ஒரு குழந்தைய கடத்தி முயற்சி நடந்திருக்கும் அப்படிங்கிற கோணத்துல அவங்க யோசிக்கவே இல்ல. ஒருவேள அப்போவே அந்த புகார்கள போலீஸ் கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்து, அந்தந்த ஏரியாக்கள்ல கண்காணிப்பு அதிகப்படுத்தியிருந்தாலோ, ஒருவேள அந்த நிழல அப்போவே பிடிச்சிருக்கலாமோ என்னவோ! ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு அங்கேயே நழுவி போச்சு. அடுத்த ரெட் ஃபிளாக் 2 தவறான அரெஸ்ட்ஸ். அதாவது மக்கள் மத்தியிலயும், மீடியா மத்தியிலயும் அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கும்போது போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ் யூசுவல் அவசரமா வழக்க முடிக்க பார்ப்பாங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. சில கொலைகள் நடந்தப்போ அந்த ஏரியாவுல இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிலரையும், ஆதரவில்லாதவங்களையும் சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. கொலையாளி பிடிபட்டான் அப்படின்னு மீடியால நியூஸும் குடுத்துருக்காங்க. மக்களும் அப்பாடா! பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. பட் சில மாதங்கள் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு கொலை நடக்கும். அப்பதான் தெரியும் பிடிபட்டது உண்மையான கொலையாளியே இல்ல அப்படின்னு. திஸ் ஷோஸ் அ ஹியூஜ் லேக் ஆஃப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு அடுத்தது உண்மையான கொலையாளியோட மோடஸ் ஆப்பரண்டி. குழந்தைகள் கொல்லப்பட்ட விதம் ஐடென்டிக்கலா இருந்த போதும் கூட, இது எல்லாத்தையும் ஒண்ணோட ஒண்ணு சம்மந்தப்பட்ட வழக்குன்னு யோசிக்காம, வழக்க முடிக்கணுமே அப்படிங்கிற அவசரத்துல முக்கியமான தடயங்கள ஆராய தவறிட்டாங்க. அடுத்த ரெட் ஃபிளாக் இந்த கட்டமைப்போட தோல்வின்னு சொல்லலாம். இது ஒரு தனிப்பட்ட அதிகாரியோட தப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடியே பார்த்த மாரி இன்டர்ஸ்டேட் கோஆப்பரேஷன் அப்படிங்கிறதோ, இல்ல இன்டர்ஸ்டேட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதோ சுத்தமா இல்லாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம தீரன் அதிகாரம் 1 படத்துல பார்த்த மாதிரி, இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஷேடோவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்திருக்கு. ஸோ பயப்படவே இல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகள வச்சு தன்னால சுலபமா தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது. பல வருஷங்கள் கழிச்சு, ஒரு நேர்மையான, புத்திசாலியான அதிகாரி அந்த ஃபைல தூசி தட்டி எடுக்கிற வரைக்கும், அந்த நிழலோட ஆட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. ஆல்ரைட். நெறைய டீட்டெயில்ஸ் பேசியாச்சு. இப்போ அந்த விசாரணை எப்படி ஆரம்பிச்சது? போலீஸ் எப்படி முதல் முறையா அந்த நிழலோட நிஜ முகத்துக்கு பக்கத்துல வந்தாங்க? ரைட். அத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வருஷம் 2014. டெல்லி போலீஸ்ல ஒரு புது அதிகாரி இந்த வழக்க மறுபடியும் கையில எடுக்குறாரு. புழுதி படிஞ்ச ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் சிதறி கடந்த அந்த ஃபைல்கள எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வர சொல்றாரு. டெல்லி, ஹரியானா, யுபி 3 மாநிலங்கள்ல பதிவான அத்தன குழந்தைகள் காணாம போன வழக்குகளையும் ஒரே டேபிள்ல வச்சு பார்க்கும்போது தான், அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. புரிஞ்சதுனால ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. இது நிச்சயமா தனித்தனி சம்பவங்கள் இல்ல. இது கட்டாயம் ஒரு சைக்கோவோட பயங்கரமான கில்லிங் ஸ்பியர் அப்படின்னு அவங்களுக்கு உரைக்குது. உடனே எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்படுது. அந்த டீமோட ஒரே வேலை இந்த ரிப்பேர் கேஸ முடிக்கிறது தான். இந்த எஸ்ஐடி அவங்களோட விசாரணைய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல பண்ணது டேட்டா மேப்பிங். அதாவது கொலைகள் நடந்த எல்லா இடங்களையும் டெல்லியோட மேப்ல குறிச்சு வைக்கிறாங்க. அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான பேட்டர்னே தெரியுது. பெரும்பாலான கொலைகள் ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்திலேயோ, இல்லனா பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதிகள்லயோ தான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது விக்டிம் ப்ரொஃபைலிங். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளோட பின்னணியும் ஆராயறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த முறை சர்வைவர் டெஸ்டிமோனிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அதாவது தப்பிச்சு வந்த சில குழந்தைகள் கொடுத்த வாக்குமூலங்கள மறுபடியும் படிச்சு பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் பொதுவா சொல்ற விஷயம், அந்த அங்கிள் எங்கள ஒரு மிட்டாய் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள வச்சு போலீஸ் ஒரு சஸ்பெக்ட் ப்ரொஃபைல உருவாக்குறாங்க. அவங்க தேடின ஆளோட ப்ரொஃபைல் என்னன்னா, ஒரு கூலி தொழிலாளியா இருக்கணும். நம்பர் 1. அடுத்தது அவனுக்கு ரயில்வே ட்ராக் இல்லனா தொழிற்சாலை பகுதிகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அத விட முக்கியம், அவன் ஒரு மிட்டாய் ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்கலாம். இந்த டீட்டெயில்லாம் வச்சுட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட ரெக்கார்ட செக் பண்றாங்க. நூத்துக்கணக்கான பேர ரகசியமா விசாரிக்கிறாங்க. நாட்கள் போகுது. பல மாசங்கள் ஆகுது. அவங்களால அந்த நிழல நெருங்க கூட முடியல. அப்பத்தான் அந்த வழக்கோட திசையே மாத்துன ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்ப வருஷம் 2015 ஜூலை மாசம். டெல்லியோட பெகம்பூர் பகுதி முதல்ல பார்த்தோமே, அதே பகுதியில இன்னொரு குழந்தை காணாம போகுது. பட் இந்த முறை போலீஸ் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஏரியால செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஏரியால இருக்கிற
அத்தனை சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் கைப்பற்றுறாங்க. நூத்துக்கணக்கான மணி நேர ஃபுட்டேஜ் இன்ச் பை இன்ச்சா அலசுறாங்க. பல கண்கள், பல ஸ்க்ரீனை வெறிச்சு வெறிச்சு பார்க்குது. அப்போ ஒரு கேமரால ஒரு காட்சி பதிவாயிருக்கு. ஒரு ஆள் காணாம போன அந்த குழந்தையோட கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடக்கிறான். அவனோட முகம் ரொம்ப தெளிவா இல்ல. ஆனா ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. முதல் முறையா அந்த நிழலுக்கு ஒரு உருவம் கிடைச்சது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போலீஸ் டீம் அந்த ஏரியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி இறங்குறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கேட்ட ஒரு காமனான கேள்வி, "இவரை எங்கேயாவது பார்த்தீங்களா?" நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேருக்கிட்ட கேட்குறாங்க. அதுல பெரும்பாலானோர் சொன்ன பதில் இல்லங்கிறது தான். போலீஸ்க்கு ஒரு ஸ்டேஜ்ல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஒருவேளை தப்பான ட்ரக்ல போறோமோன்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு வீட்ல ஒருத்தர் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. "இவர எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. அட! இவரு பேரு ரவீந்தருங்க. இங்க தான் பக்கத்துல தங்கியிருக்காரு." அப்படின்னு சொல்றாரு. பவும்! தட்ஸ் த மொமெண்ட். 7 வருஷமா 30க்கும் மேற்பட்ட கொலைகள செஞ்சுட்டு போலீஸ ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த நிழலுக்கு இப்போ ஒரு பேர் கிடைச்சாச்சு. ரவீந்திரகுமார். போலீஸ் உடனே அவனோட பழைய ரெக்கார்ட்ஸ செக் பண்றாங்க. அப்போ இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்குது. இதே ரவீந்திரகுமார 2014வது வருஷம் வேற ஒரு குழந்தை கடத்தன வழக்குல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சரியான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே விடுதலை பண்ணியிருக்காங்க. வேட்டையாடு விளையாடு படம் மாரி இருக்குல்ல? போலீஸ் கையிலேயே சிக்கி அவங்க கிட்ட இருந்தே தப்பிச்சு போய் அதுக்கப்புறம் பல கொலைகள அவன் பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவங்க தேடுற மிருகம் கண்டிப்பா இவன் தான்னு. பட் இப்போ அவன் எங்க இருக்கான்? போலீஸ் அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவன் அங்கருந்து தப்பிச்சிட்டான். த சேஸ் இஸ் அஃபிஷியலி ஆன். இது நாள் வரைக்கும் ஒரு முகம் தெரியாத நிழல தொரத்திட்டு இருந்தவங்க, இப்போ ரவீந்திரகுமார நோக்கி மொத்த டெல்லி போலீஸ் படையே இறங்குது. இது ஒரு சினிமா சேசிங்கோட செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது. ரவீந்திரகுமார். இந்த ஒரே பேர், ஒரே ஃபோட்டோ. இத வச்சுக்கிட்டு டெல்லி போலீஸோட எஸ்ஐடி டீம் பல டீம்களா பிரியிறாங்க. அதுல முதல் டீம் ரவீந்தரோட சொந்த ஊரான யூபிக்கு போறாங்க. அங்க அவனோட குடும்பம், நண்பர்கள், அவனுக்கு யார் யார் கூட தொடர்பு இருக்கும், இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. வேறஸ் டீம் 2 டெல்லி, ஹரியானா, யூபியில இருக்கிற அத்தனை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லயும் அவனோட ஃபோட்டோவ குடுத்து ரகசியமா விசாரிக்கிறாங்க. டீம் 3 அவனோட பழைய ஃபோன் நம்பர வச்சு அவன் கடைசியா யார் யார்ட்ட பேசினான் அப்படிங்கிற ஒரு பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸையும் தொடங்குறாங்க. இட் வாஸ் அ மேசிவ், மேசிவ் மேன்ஹண்ட். ஆனா ரவீந்தருக்கான அவன் ஒரு சாதாரண ஆளே இல்ல. 7 வருஷமா போலீஸ்ல சிக்காம இருந்தவன் அவ்வளோ சீக்கிரமா மாட்டிடுவானா என்ன? அவன் எப்பவுமே போலீஸ விட ஒரு படி மேல யோசிக்கிறான். அவன் எந்த ஒரு இடத்துலயும் பெர்மனன்ட்டா தங்குறதில்ல. இன்னைக்கு ஒரு ஊர்ல கூலி வேலை பார்ப்பான். நாளைக்கு இன்னொரு ஊர்ல. எந்த இடத்துலயும் தன்னோட உண்மையான அடையாளத்த அவன் பயன்படுத்தவே இல்ல. போலீஸ்க்கு ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் தான். ஒரு டீம் ரவீந்தர் இந்த ஊர்ல இருக்கான்னு தகவல் வந்துச்சுன்னு அங்க போனா, இவங்க போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவன் அங்கருந்து கிளம்பியிருப்பான். இட் வாஸ் அ கிளியர் கேட் அண்ட் மவுஸ் கேம். நாட்கள் வாரமாச்சு. போலீஸ் மேல பிரஷர் அதிகமாகுது. மீடியால தொடர் கொலையாளி தப்பி ஓட்டம், திறமையில்லாத போலீஸ் இப்படிலாம் செய்தி வர ஆரம்பிச்சது. மீடியால செய்திகள் வர ஆரம்பிச்சதுனால ரவீந்தர் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சான். பல வாரங்கள் தலைமறைவா இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்த பணம் எல்லாம் கிட்டத்தட்ட தீர்ந்தே போச்சு. இப்போ அவங்ககிட்ட செலவுக்கு பணம் இல்ல. ஸோ என்ன பண்றது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான். தன்னோட சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துல தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தருக்கு ஃபோன் பண்றான். பண உதவி கேட்குறான். அந்த நம்பிக்கையான நபரை ஏற்கனவே போலீஸ் ஃபுல்லா விசாரிச்சு ரவீந்தர்ட்ட இருந்து ஃபோன் வந்தா தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது ரவீந்தருக்கு தெரியாது. போலீஸ் அந்த ஃபோன் காலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கால் வந்ததும் அவனோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றாங்க. அவன் டெல்லிக்கு வெளியே ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பழைய வீட்ல தூங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. நவ் இட்ஸ் டைம் ஃபார் கிளைமேக்ஸ். நைட் நேரம். நூத்துக்கணக்கான போலீஸ் அந்த கிராமத்தை சுத்தி வளைக்குது. எந்த சத்தமும் இல்லாம ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அவன் தங்கி இருந்த அந்த வீட்டை நெருங்குறாங்க. கதவை மெதுவா தட்டி பார்க்கறாங்க. திறக்கல. இனிமே தாமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி டம்மார்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள ஒரு மூலையில ஒரு சின்ன பாயில எந்த கவலையும் இல்லாம ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவன்தான் ரவீந்தர் குமார். 7 வருஷமா டெல்லி போலீஸ நடுங்க வச்ச அந்த ஷேடோ. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள கொன்னு குவிச்ச அந்த மிருகம். போலீஸ் அவன சூழ்ந்து துப்பாக்கி முனையில எழுப்புறாங்க. அவன் எந்த அதிர்ச்சியும் காட்டல, எந்த பதட்டமும் இல்ல. ரொம்ப அமைதியா எழுந்து நிக்கிறான். அவன் முகத்துல என்னைக்காவது ஒரு நாளுக்கு மாட்டுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. அவன் எந்த எதிர்ப்பும் காட்டாம போலீஸ் கூட கிளம்புறான். இப்போ ஜூலை 18, 2015.
அந்த 7 வருஷ வேட்டை முடிவுக்கு வந்த நாள். டெல்லி மக்கள் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. அவன விசாரிக்க ஆரம்பிச்சப்ப அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் போலீஸ உறைய வச்சுது. சொல்லப்போனா, அவன் மனசுக்குள்ள இருந்தது ஒரு மனுஷனோட மூளையே இல்ல, ஒரு சாத்தானோட சரித்திரம்னு சொல்லலாம். ரவீந்திரகுமார போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சப்போ, அவங்க ஒரு கொடூரமான த்ரில்லர் படத்த பார்க்குற மாரி தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அவங்கிட்ட எந்த பதட்டமோ, பயமோ எதுவுமே இல்ல. ரொம்ப சர்வ சாதாரணமா ஒவ்வொரு கொலையையும் விவரிக்க ஆரம்பிச்சான். "அந்த பொண்ண நான் அந்த இடத்துல கூட்டிட்டு போனேன். அந்த பையன இந்த கட்டடத்துல வச்சு தான் கொன்னேன்." அவன் சொல்ல சொல்ல, அங்க இருந்த அனுபவமிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு கையும் காலும் உதற ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டான். பட் ரொம்ப வருஷம் ஆனதுனால சில கொலைகள் எங்க, எப்ப செஞ்சோன்னு அவனுக்கே ஞாபகம் இல்லையாம். அவன் மனசுல அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இட் வாஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் ஹிம். விசாரணையில அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவனோட மனநோய் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு காட்ட ஆரம்பிச்சது. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஞ்சுகளோட உயிரற்ற உடல்கள எஸ் அதேதான். ஏற்கனவே சொன்னதுதான். எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது ஒரு இயல்பான செயல் மாரி இருந்திருக்கு. அவனோட இந்த வாக்குமூலம் இந்த வழக்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேரர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு போச்சு. போலீஸ் அவனோட வாக்குமூலத்த வச்சும், அவங்க சேகரிச்ச ஆதாரங்கள வச்சும் ஒரு வலுவான குற்றப்பத்திரிக்கைய தாக்கல் பண்றாங்க. கிட்னாப்பிங், போக்சோ ஆக்ட், மர்டர் இப்படி பல கடுமையான பிரிவுகள்ல அவன் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. கோர்ட் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, ரவீந்தர் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. அவன் செஞ்ச கொடூரங்களுக்கு அவன்கிட்ட எந்த வருத்தமுமே இல்ல. அவன் தரப்புல வாதாடுறதுக்கு எந்த வலுவான பாயிண்ட்டும் இல்ல. அவன் செஞ்ச குற்றங்கள் தெளிவா இருந்தது. பல மாதங்கள் நடந்த விசாரணைக்கு அப்புறம் 2023ல டெல்லி கோர்ட் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப வழங்குது. நீதிபதி தீர்ப்ப வாசிக்கும்போது, குற்றவாளி சமூகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவன் செஞ்ச குற்றங்கள் மனித குலத்துக்கே எதிரானது. இவன் ஒரு பிரெடேட்டர். பிஞ்சு குழந்தைகள வேட்டையாடியிருக்கான். இவனுக்கு சட்டத்தோட உச்சபட்ச தண்டனை குடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. முதல்ல அவனுக்கு மரண தண்டனை தான் குடுக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் சில சட்ட நுணுக்கங்கள கருத்துல வச்சுக்கிட்டு நீதிமன்றம் அவனுக்கு சாகும் வரை ஆயுள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மென்ட். அவன் ஜெயில்ல தான் இருந்தாகணும். எக்காரணத்த கொண்டும் அவன விடுதலை செய்யக்கூடாதுன்னு தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. ரைட். இத்தோட இந்த கதை முடிவுக்கு வருது. ஒரு சமூகமா, தனிநபரா நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? நம்ம முன்னாடியே சொன்னது மாரி, இந்த கதைய பார்க்கிறதோ, கேட்கிறதோ வெறும் என்டர்டெயின்மென்ட்டுக்காக மட்டும் கிடையாது. இட்ஸ் அபௌட் லேர்னிங். இந்த வீடியோ இஸ் ஆல் அபௌட் எஜுகேஷன். இந்த வீடியோவ பார்க்குற நீங்க பெற்றோரா இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு திரும்ப திரும்ப இத சொல்லுங்க. தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது. அவங்க குடுக்குற எதையும் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அங்கிள் சாக்லேட் தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னா, உடனே அங்கருந்து ஓடி வந்துரணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக் குடுங்க. 2வது ரொம்ப முக்கியம். குட் டச் அண்ட் பேட் டச். உங்க குழந்தைங்ககிட்ட எது குட் டச், எது பேட் டச்ன்னு தெளிவா புரிய வைங்க. யாராவது அவங்கள தப்பா தொட்டா உடனே கத்தி, கூச்சல் போட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற தைரியத்த குடுங்க. அடுத்தது, நம்ம ஏரியால, நம்ம தெருவுல சந்தேகப்படுற மாரி யாராவது சுத்திக்கிட்டு இருந்தா, யோசிக்காம போலீஸ்க்கு தகவல் குடுங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட ஒரு சின்ன ஃபோன் கால் ஒரு பெரிய ஆபத்த தடுக்கலாம். பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அடுத்தது போலீஸ் அதிகாரிகள். நம்ம சிஸ்டம். எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. ஒரு குழந்தை காணாம போறதா புகார் வந்தா, அது எவ்வளவு ஏழையான குடும்பமா இருந்தாலும், அத டாப் பிரையாரிட்டியா எடுத்துக்கணும். இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான். ஆரம்பத்திலேயே காட்டப்படுற தீவிரம் பல உயிர்கள காப்பாத்தும். தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம், எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பாதுகாக்கும். ஆல்ரைட். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கருத்துக்கள் எழுத நேரம் இல்லன்னா, ஒரு பூ படமோ, ஒரு ஃபயர் படமோ, ஒரு ஸ்டார் படமோ எது வேணா நீங்க ஆட் பண்ணலாம். இட் வில் பி வெரி வெரி என்கரேஜிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த சேனலுக்கு நீங்க புதியவர் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும், உங்களுடைய உடல் நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.